எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் மணிகிரி. ஏகே 64 படத்தோட டைரக்டர் யார்? கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆதிக் ரவிச்சந்திரன். ஆனா இங்க நிறைய பேர் எப்ப இவர் கிடையாதுப்பா ஏகே 64 படத்தோட டைரக்டர், இப்ப வேற ஒரு டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இதுக்கு முன்னாடி அஜித் இவங்க படத்துல நடந்ததே கிடையாதுப்பா. ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவரோட ஒர்க்கை பார்த்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால வேற ஒரு ஹீரோட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணி கதையெல்லாம் சொல்லிட்டாப்புல. ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் சும்மாவே இருக்கிறது? நீங்களே சொல்லுங்களேன். எவ்வளோ நாளைக்கு தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் இவங்க படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கையிலே ஆதிக் ரவிச்சந்திரன் எவ்வளோ நாளைக்கு சும்மாவே இருக்கிறது? ஸோ நல்ல டைரக்டர். மார்க்காண்டின் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ கிட்டத்தட்ட வளர்ந்து வர ஒரு டைரக்டராக இருக்கிற ஆதிக் ரவிச்சந்திரனை போய் அஜித் இவங்க காக்க வைக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழல் தான் ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் அஜித் இவங்களோட தீவிர ரசிகராக இவர் இருக்கிறதுனால எதுவுமே பேச முடியல. இவர் முன்னாடி இவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் போயிட்டே இருக்காப்புல. ஸோ மற்ற டைரக்டராக இருந்தால் இந்நேரம் சாருக்கிட்ட தெளிவாகவே சொல்லிடுவாங்க, இங்கே பாருங்க மிஸ்டர் அஜித், நீங்கள் ரேஸை எப்போ வேணாலும் முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாம் படம் பண்ணலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில டைரக்டர்லாம் அஜித் நீங்கள் ரேஸை முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சொல்லுங்கள், நாம் படம் பண்ணலாம் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு போகிற டைரக்டர்லாம் இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு ஹீரோவுக்காண்டியும் எந்த டைரக்டரும் எந்த ப்ரொடியூசரும் இது வரைக்கும் வெயிட் பண்ணதே கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட வரலாறு நடந்ததே இல்லை. ஸோ அதனால தான் ஆதிக் ரவிச்சந்திரன் வெயிட் பண்ணி பார்த்து தன்னோட கெரியர் ஸ்பாயில் ஆகுதே, தன்னோட கெரியர் இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கீழே போகுதே, அதனால ஆதிக் ரவிச்சந்திரன் இப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல. அவர் எடுத்த முடிவு என்னன்னா, இவர் கூட நாம வேற படத்துல ஒர்க் பண்ணுவோம், இந்த படத்தை வேற டைரக்டர் ஒர்க் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் முடிவு பண்ணி ஏகே 64 படத்தோட ஷூட்டிங் வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா இவர் எப்போ ரேஸை முடிப்பார்னு இவருக்கே தெரியாது, அதனால நான் இந்த படத்துலேருந்து விளைவிக்கிறேன். ஸோ அடுத்த படத்தில் கண்டிப்பாக நாம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சார் அப்படின்னு அஜித் இவங்கள்ட்ட சொன்னதாக ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஏகே 64 படத்தோட டைரக்டர் இப்போ யார் தெரியுமா? சிறுத்தை சிவா. நான் சொல்லலை, நியூஸ் எல்லாம் அப்படிதான் வருது. ஸோ யார் பரப்பி விட்ட ஒரு நியூஸ்ன்னு தெரியல. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுல நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரன் 1க்கு 2-3 தடவை தெளிவாக சொல்லிட்டாப்புல, ஏகே 64 கண்டிப்பாக ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் உரிதான ஒரு படமாக இருக்கும். பர்டிகுலராக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் செம்மையாக கனெக்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் குட் பேட் அக்லி படத்தில் இல்லாத விஷயங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏகே 64 கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும், சர்ப்ரைஸ் படமாக இருக்கும், கண்டிப்பாக ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் செம்மையாக பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை நாங்கள் உருவாக்க போகிறோன்னு பல தடவை இவர் சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் ஏகே 64 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்காமல் இருந்ததுனால இப்படியாப்பட்ட நியூஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ சிறுத்தை சிவா கூட அஜித் இவங்க ரீசெண்டாக ரேஸ் நடக்கிற இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சிறுத்தை சிவா அஜித் இவங்க கூட திரும்பவும் ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு நான் ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்னமும் அந்த வீடியோ சேனலில் தான் இருக்குது. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு நான் அந்த வீடியோவில் ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பேன்.
திரும்பவும் சொல்கிறேன், ஏகே 64 படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா தான் ஆதிக் ரவிச்சந்திரன் வெளியில் போயிட்டதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட நியூஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணாரு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் இவர் சும்மா வெயிட் பண்ணல, ஓகே? படத்தோட கதையை கம்ப்ளீட்டாக வந்து எழுதி முடிச்சிட்டாப்புல. இன்னும் சொல்லப்போனால் படத்தோட கதையை எழுதி முடித்த கையோடவே வந்து படம் சம்பந்தமான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இந்நேரம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாப்புல, ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த திரைக்கதை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக வரணுங்கிறதுக்காண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் டைம் எடுத்து நிறுத்தி நிதானமாக ஏகே 64 படத்தோட திரைக்கதையை செதுக்கிற வேலையில் கடந்த 2 மாதமா 3 மாசமான்னு தெரில வேலையில் ஈடுபட்டாப்புல. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகே 64 படத்தோட ஷூட்டிங்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போவும் சொல்கிறேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சும்மா வெயிட் பண்ணல, படம் சம்பந்தமான எல்லா வேலைகளும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாப்புல. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ரூமர் வர்றது இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த வருஷம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்க போகிற ரேஸில் நானும் என்னோட டீமும் வந்து கலந்துக்க போகிறோம். இந்த ரேஸ் வந்து எப்போ முடிய போகுதுன்னா 2027 ஜனவரி 17 அன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிய போகுது. கிட்டத்தட்ட வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு வருஷம் நாங்கள் ரேஸில் கலந்துக்க போகிறோம். ஸோ ரேஸில் திரும்பவும் நான் என் டீம் ஃபோக்கஸ்டடாக செயல்பட போகிறோம். ஸோ என்னோட முழு கவனம் இப்போ ரேஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் சினிமாவை விட்டு போகிறேன், சினிமாவை விட்டு நான் போகிற எண்ணத்தில் தான் இருக்கேன், அதனால தான் நான் ரேஸில் கலந்துக்கிறேன் அப்படிலாம் எங்கேயுமே இவர் வந்து பதிவு பண்ணவே இல்லை. அப்படி பதிவு பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, இந்த மாதிரி நியூஸ் வெளியில் வந்ததும் கிடையாது. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து இவர் ரேஸ்லேயே இருக்கிறதுனால சினிமா விட்டு இவர் ஒதுங்கிட்டாரோ, சினிமாவில் இனிமேட்டு இவரை வந்து பார்க்க முடியாதோ, இவரோட நடிப்பில் கடைசியாக வெளியான படம்னா அது குட் பேட் அக்லி திரைப்படம் மட்டும்தானோ, இனிமேட்டு இவரோட படம் வெளில வரவே வராதோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவர் ரேஸில் இருக்கிறதுனால எந்த ஒரு படத்தோட ஷூட்டிங்களும் இவர் கலந்துக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு, அப்படி வரல 2 வருஷத்துக்கு அஜித் இவங்களோட படம் வெளில வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமரான ஒரு நியூஸ் எல்லாம் வரப்பெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து சிரிப்பு தான் வரும். ஏன்னா இவர் தெளிவாக ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாரு, அதாவது நான் ரேஸில் திரும்பவும் கலந்துக்க போகிறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் திரும்பவும் கவனிக்க போகிறேன். ஸோ என்னோட கவனம் ஃபுல்லாக திரும்பவும் ரேஸு பக்கம் திரும்பி இருக்கு. ஸோ ஒரே நேரத்தில் ரேஸ்லையும் இன்னொரு சைடு சினிமாவிலையும் என்னால் கவனம் செலுத்த முடியாது. ஸோ ரேஸ் இல்லாத நாட்களில், ரேஸ் இல்லாத நேரங்களில் கண்டிப்பாக சினிமா சம்பந்தமான வேலைகளில் நான் ஈடுபடுவேன். என்னோட படத்தோட ஷூட்டிங் ரேஸ் இல்லாத நாட்களில், ரேஸ் இல்லாத நேரங்களில் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாரு. இன்னும் தெளிவாக கூட சொல்லியிருக்காப்புல, 10 வருஷத்துக்கு என்னோட சினிமா வாழ்க்கைக்கு சம்பந்தமான பல திட்டங்கள் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இனி வரும் காலங்களில் என்னோட படத்தோட டைரக்டர் யாருன்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து சாலிடாக சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு டைரக்டர் யார், ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் ரேஸ் வேலைகளில் நான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் ரேஸ்லேயே இருக்கிறதுனால தான் ஏகே 64 டைரக்டர் வந்து மாற்றம், ஆதிக்கு வெளியே
ஆதிக் ரவிச்சந்திரன் வெளியே, சிறுத்தை சிவா உள்ளே, AK 64 படத்தோட ரூமர் இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா AK 64 படத்தோட டைரக்டர் மாறலை, ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பாதி தெரியும் யார் அந்த ப்ரொடியூசர்னு, ஆனால் முழுசாக தெரியாது. ஆனால் ஃபைனலாக வந்து இவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஸ்டேஜுக்கு ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வெளிப்படையாக ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமர் நியூஸை யார் பரப்புகிறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு யார் பரப்புனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவாகவே தெரியும். பட் ஆனால் வந்து அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு இன்னும் நான் கொஞ்சம் அட்டென்ஷன் கிரியேட் பண்ண விரும்பவே இல்லை. பட் ஆனால் அந்த 3 பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறான ஒரு விஷயம், தவறான ஒரு செய்தி. ஸோ எல்லாமே ஒரு ஃபேக்கு தான். AK 64 பொறுத்த வரைக்கும் ஆதிக் ரவிச்சந்திரனோட மிகப்பெரிய ஒரு படமாக உருவாகும். ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தல அஜித்தோட ரசிகராக ஒரு டைரக்டராக வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை நமக்கு தெளிவாகவே தெரியும். ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக இவர் செம்மையான ஒரு கமர்ஷியல் டைரக்டர்ப்பா அப்படின்னு நாம் வந்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு மனுஷன் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணுங்கிறதுல ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்பவே தீர்க்கமாக இருக்காரு. இன்னும் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து கங்குவா படம் வந்து தோல்வி அடைஞ்சதுனால சிறுத்தை சிவா வந்து ரொம்ப ரொம்ப சோர்வாயிட்டாரு, ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் கங்குவா படம் தோல்வியை சிறுத்தை சிவா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த படம் தோல்விக்கு அப்புறம் இவரோட அடுத்த படத்தோட ஹீரோ யாருன்னு சிறுத்தை சிவா தேடிக்கிட்டே இருந்தார். ஏகப்பட்ட ஹீரோவை மீட் பண்ணி சிறுத்தை சிவா வந்து கதை சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த ஹீரோவும் சிறுத்தை சிவாவை மீட் பண்ணி கதை கேட்க தயாரா இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் வந்து கங்குவா தோல்வி. ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்படியாப்பட்ட ஒரு தோல்வி படத்தை கொடுத்த சிறுத்தை சிவாவை தல அஜித் தான் வந்து தைரியம் சொல்லியிருக்காரு. மனத்தளராதீங்க, கண்டிப்பாக நாம் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஸோ அதன்படி தான் இப்போ சிறுத்தை சிவா கூட அஜித் இவங்க சேர போகிறாங்க. அந்த படம் தான் AK 64 அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ரூமர் செய்திகளும் நீங்கள் காது கூட கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ நான் சொன்னது எல்லாமே ரூமர் மட்டும்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறலை. AK 64 படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன், மியூசிக் டைரக்டர் அனிருத் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமரான ஒரு நியூஸை இவங்க பரப்பிக்கிட்டே இருக்கிறது உண்மையிலே வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சினிமா கமிட்மெண்ட்டு, அப்புறம் வந்து மோட்டார் ரேஸ் கமிட்மெண்ட்டு. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக வந்து அஜித் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து சுரேஷ்சந்திரா சார், ஸோ அஜித் இவங்களோட மேனேஜர். ஸோ ரேசிங் சம்பந்தமான வேலைகள்லையும் இவர் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காரு, மேற்பார்வையிடுறாரு. சினிமா சம்பந்தமான வேலைகள்லையும் இவர் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காரு, மேற்பார்வையிடுறாரு. ஸோ அப்படி இருக்கையில் வந்து சினிமாவில் வந்து அஜித் இவங்க விலகிட்டாங்க அப்படிங்கிற ரூமரான ஒரு நியூஸ் எல்லாம் கடந்த சில நாட்களாக வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ AK 64 படத்தோட டைரக்டர் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ரூமரும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமர்லாம் வரப்பெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க எந்த மாதிரி வந்து மனம் உடஞ்சி போவாங்க, எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது நினச்சி பார்க்கவே உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியே பக்கத்தில் உட்காந்து கேட்ட மாதிரியே இவங்கெல்லாம் சொல்கிறப்ப இவங்க சொல்கிறத நம்புறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இப்போவும் தயாராக இருக்காங்க. இவங்க சொன்னால் உண்மையிலே அது 100% உண்மையாக தான் இருக்குன்னு அவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் தொடர்ந்து ஏகப்பட்ட பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பரப்ப இவங்க என்னத்தை வாழ்க்கையில் சேர்க்க போகிறாங்க, என்னத்தை வாழ்க்கையில் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காண்டி தான் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்க திருந்தணும், அப்படி இல்லைன்னா காலமே இவங்களை திருத்தும். இது நடந்தே தீரும். ஸோ எனிவேங்க, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன்.
தேங்க்யூ.